شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأصناب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழ் அனைத்தும் அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற வற்றா பெருங்கருணையாளனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று வல்ல நாயகனை போற்றி புகழ்ந்தவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், இமாம்கள் இந்த மார்க்கத்திற்காக அரும்பாடுபட்ட மார்க்க வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழவிருக்கிற குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்காகவும் வல்ல ரஹ்மானுடைய அன்பையும் அருளையும் மறுமையில் கிடைக்கிற அளப்பெரிய பரிசுகளையும் வேண்டியவனாக விரும்பியவனாக அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் ஒரு வசனத்தை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசரு வல் அஸ்னாப் வல் அஸ்லாம், போதை, சூதாட்டம், இது போன்ற வீரான காரியங்கள், மது, போதை, சூதாட்டம், இந்த கேலி கூத்துக்கள், இவையெல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து கிடைக்கிற அருவருப்பான செயல்கள், ஷைத்தானிடமிருந்து வருகிற ஒரு அருவருக்கத்தக்க செயல்கள். ஃபஜ்தனிபூ, இதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்படி என்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த இடத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மக்களை அழைக்கும் பொழுது 3 விதமாக அழைப்பான். அந்த வாசகங்கள் நீங்க கவனிச்சா தெரியும். யா அய்யுஹன் நாஸ் அப்படின்னு அழைப்பான், ஒட்டுமொத்த மக்களையும் அழைப்பது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே. அப்ப நம்ம கவனிக்கணும், இந்த இடத்துல அல்லாஹ் யாரை அழைக்கிறார் என்றால் நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, முஸ்லிம்களாக பிறந்தவர்களே, முஸ்லிம்களுடைய வயிற்றிலே பிறந்தவர்களே, இறைவனை பற்றி தெரிந்தவர்களே, மார்க்கத்தை பற்றி புரிந்தவர்களே, மறுமையை நம்புகிறவர்களே, வீதியை நம்புகிறவர்களே. இப்போ மார்க்கத்தை தெரிஞ்சவன் தான் அதை சொல்ல முடியும். மார்க்கத்தை அறிஞ்சு புரிஞ்சு இறைவனை நம்பி எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற அவர்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், மது, போதை, சூது, இவையெல்லாம் ஷைத்தானிடமிருந்து கிடைக்கிற அருவருக்கத்தக்க செயல்கள். ஃபஜ்தனிபூஹு, இதை விட்டு நீ ஒதுங்கிக் கொள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் உங்களிடத்திலே விரும்புவதெல்லாம் ஐயூகிய பைனகுமுல் அதாவத்து வல் பலா, உங்களிடத்திலே பகைமையையும் வெறுப்பையும் பிரிவையும் தான் ஷைத்தான் விரும்புகிறான். இந்த அம்ரு மைசர், இந்த போதை சூதாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வையும் பகைமை உணர்வையும் பொறாமை உணர்வையும் வெட்கக்கேடுகள் மீது இருக்கிற அந்த கூச்ச உணர்வை நீக்குகிற செயல்களையும் தான் ஷைத்தான் செய்வான். இந்த போதையும் இந்த மதுவும் இறைவனை நினைப்பதை விட்டு அல்லாஹ்வின் நினைப்பை விட்டும் இறைவனை தொழுவதை விட்டும் உங்களை தடுத்து விடும். நல்ல கடுமையா எச்சரிக்கிறான். நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் விளங்க மாட்டீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, ஜும்மாவுடைய மேடை என்றால் சில சம்பவங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை. இந்த மது போதை எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல் என்றால் அது குறிப்பா இந்த கஞ்சா.
நம்ம ஊர்ல அதிகமா புழக்கம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம். மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. எந்த மாதிரியான ஒரு கொடூரமாக மனிதனை மாற்றும் என்றால், ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அலங்கோலமா கிடக்குறா கீழே, உடம்பு முடியாம ஒரு மாதிரி. அவளை யாரோ சதிச்சுட்டு போயிருக்கலாம். இந்த கஞ்சா போதையில வந்து ஒரு 4 பேர் 28 வயசு கீழே உள்ளவங்க தான் அந்த பெண்ணை கற்பழித்து நெஞ்சில குத்தி, அந்த வெறி அடங்கலை, கொண்டுட்டாங்க. அந்த பெண்ணுடைய சகோதரன் கதறி அழுகுறான் அந்த உடலை பார்த்து. மூளை எங்க போய் நிக்குது பாருங்க. வெறி அடங்காது. அந்த கஞ்சா போதை ஏறும் பொழுது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. விளையாடி கொண்டிருந்த நண்பர்கள் கஞ்சா போதை ஏறி, அவன் ஒரு பக்கம் இவனை திட்ட, இவன் ஒரு பக்கம் கோபத்துல ஒரு கம்பு எடுத்து அவன் கண்ணுல குத்தி கண்ணை வெளியே எடுக்கிறான். அப்ப அவன் உயிரோட போனா நம்ம வாட்டிப்போம். அந்த வெறி அவனை கொல்லு நம்மள ஒரு மாதிரி அதை ஆட்டி படைக்க மூளைக்குள்ள உட்கார்ந்து அவன் கொலை பண்ணிட்டான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏகப்பட்ட செய்திகள். போதையில கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, ஏதோ அவன் எதிர்த்து பேசினான்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே கொண்டுட்டான். போதையில விளையாடும் போது நடக்கிறது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நண்பனை கொண்டு புதைச்சிட்டானுங்க, பேசி போகலாம் போறானுங்க, நெஞ்சு அடிக்கிறானுங்க, அங்க ஒரு சண்டை, அவனை கொண்டு அங்கேயே புதைச்சிட்டானுங்க. 4 மாசமா தேடுறாங்க, நண்பனை காணோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க தான் கொண்டு அங்க புதைச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் ஆங்காங்கே வருகிற செய்தி துளிகள். நிதர்சனமாக கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நண்பனுடைய வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன். 3 குழந்தைங்க, ஒரு தகப்பன் தந்தைக்கு 3 குழந்தைங்க. அதுல அந்த சின்ன குழந்தைய இந்த தகப்பன் கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு கிடந்தனால சம்பாதிக்கிற காசை ஃபுல்லா கஞ்சால போட்டு மனம் பித்து பிடிச்சு போய் ஒரு குழந்தை இறந்துருது, சிக்கில இறந்துருது. இவன் கஞ்சா போதையில அங்க எங்கன்னு போய் கண்டதை தின்னுட்டு தான் உடம்ப தன்னைத்தானே தாக்கிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல தாய் வேலைக்கு போறான், மனைவி வேலைக்கு போறான், அந்த காசையும் புடுங்கி குடும்பம் நில கொலையுது. தாய் மரணிக்கிறாள் நோயுற்று. சகோதரியும் அந்த சகோதரனும் பிரிகிறார்கள். அந்த பெண் குழந்தைய ஒருத்தர் எடுத்து வளர்க்குறாங்க. ஆம்பளை புள்ள கேட்பாரு ரோட்ல கிடக்குது. அந்த தந்தைகிட்ட போய் நிக்குது, படிக்க வைக்கல, திரும்ப ரோட்டுக்கு வருது. அங்க பொறுக்கி பிச்சை எடுத்து ஏதோ வழியில அல்லோல் பட்டு எங்கேயோ கிடைச்சதை படிச்சு சரியான ஆகாரம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, ஒரு ஆரோக்கியமான குடும்பத்துல வாழல, ஒரு தந்தை தாயுடைய வழிகாட்டலை அடையல. ஒரு கட்டத்துல தந்தையும் இறந்துடுறாரு. நீ அவன் பொருளாதாரத்துக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான். திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்குது. உடல் ரீதியா பலவீனமானவனா இருக்கிறான். குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு கஷ்டப்படுறான். அவன் கஞ்சா அடிக்கல, அவன் மதுக்கு அடிமையாவல. ஒரு கட்டத்துல அவனும் விழுந்தா மீண்டு வந்துட்டான். யார் பண்ண தப்பு எங்க வந்து நிக்குது? அவன் பிள்ளைகளை வளர்க்க முடியாம, பெத்தெடுத்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம கண்ணீர் விடுறா, கதறா. யார் காரணம்? எந்த மது பழக்கமோட கொண்டு நீ நிறுத்திச்சு? போதைக்கு அடிமையாகுவது அவ்வளவு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, அதனால்தான் அல்லாஹ் அப்படி அழைக்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு மார்க்கத்தை பத்தி தெரிந்திருந்தால் கூட இந்த போதை உங்களுடைய மூளையை வசப்படுத்தி விடும். இன்னைக்கு முஸ்லிம்கள் கஞ்சா அடிக்கிறான், மது அருந்துறான், புகைப்பிடிக்கிறான். ஏன் அவனுக்கு தெரியாதா? படைத்த இறைவன் பார்க்கிறான், ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பான். இவர்களை மீட்டெடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? திருமறை குர்ஆன் இது போன்ற போதை வஸ்துகளை பற்றி சொல்லுவாங்க. போதையில் இருக்கும் பொழுது நீ தொழுகைக்கு கூட நெருங்க முடியாது. தொழக்கூடிய தகுதியை கூட இழக்கிறான். ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அடையாளம் தொழுகை, அடிப்படை அடையாளம். இந்த பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கி ஸலா. ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் தொழுகை. அந்த தொழுகையை தொழக்கூடிய தகுதி கூட போதையில் இருக்கும் பொழுது கிடையாது. அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினிடத்தில் நிறைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்க வேண்டும்? திருமறை குர்ஆன் சூரா அல் கஹ்ஃபிலே இளைஞர்களை பற்றி அழகாக வர்ணிக்கிறது. இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள், ஆமனூ பிரப்பிஹிம், தன்னுடைய இறைவனை நம்பிய இளைஞர்கள், வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தான்.
இஸ்லாத்தினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் அல்லாஹ்வின் தூதருக்கு உறுதுணையாக பக்கபலமாக போர்க்களத்திலும் சரி பிரச்சார களத்திலும் சரி நின்றவர்கள் இளைஞர்கள். இன்று இளைஞர்களுடைய பங்களிப்பு மார்க்க விஷயத்தில் எங்கே இருக்கிறது? அன்பு சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய குர்ஆன் சொல்லுகிறது, உங்களை படைத்த இறைவன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய நட்பு வட்டாரங்களுக்கோ இந்த பழக்கம் இருக்கும் என்றால் அல்லாஹ் அவர்களை பார்த்து அழைக்கிறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் விஷயத்திலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். திருந்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இத்தகையவர்கள் போதைக்கு அடிமையாகிறவர்கள், காம கொடூரர்கள், தன்னுடைய தாயிடத்தின் கூட எல்லை மீறுவார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறியிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நம்பி அவனுடைய தங்கச்சியை கூட கூட அனுப்ப முடியாது, அவனுடைய தாயை கூட கூட அனுப்ப முடியாது. தாய், தந்தை, தங்கை, மகள் உறவு, எந்த உறவை பற்றியும் அந்த மூளை அவனுக்கு இடம் தராது. அந்த நேரத்துல மூளைக்குள்ள போதை சொல்கிற அந்த செய்தியை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஆபத்தை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெத்த தகப்பனால தாயால தான் பிள்ளையை நம்பி அவன் கூட போக முடியாத சூழலுக்கு இந்த போதை தள்ளிவிடும். மீண்டு வந்துருங்க. இது நமக்கு தேவையில் தகாத ஒரு செயல். நம்முடைய வாழ்க்கையை சிதைக்கிற, சமூக கட்டமைப்பை சிதைக்கிற செயல். இங்கே நம்முடைய சமுதாயத்தினர் மீது ஒரு சில தவறுகள் இருக்கிறது. சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், எனக்கு அந்த பழக்கம் இல்லை, நான் கஞ்சா அடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன், புகை பிடிக்க மாட்டேன், பீடி பிடிக்க மாட்டேன், நான் கரெக்டா இருப்பேன், தொழுவேன். இளைஞர்களும் முதியவர்களும் எல்லாரையும் சேர்த்து பொதுவா சொல்றேன். சில பேர் இருக்கிறார்கள், நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவர்களுடைய சில நடைமுறைகள், சில குணாதிசயங்கள் அந்த தவறுகளை செய்பவர்களுக்கு ஆதரவு தருவது போன்று அமையும். ஒழுக்கமான தொழுகிற நல்லவனை பார்க்கும் பொழுது கொடுக்கிற மரியாதையை விட எவன் மது அருந்துகிறானோ, எவன் புகைப்பிடிக்கிறானோ, எவன் கஞ்சா அடிக்கிறானோ அவனை பார்க்கும் பொழுது ஏதோ அவன் சமுதாயத்துல அந்தஸ்துல உயர்ந்த மாதிரி அவனை பார்த்து வணக்கம் போடுவேன். பாப்பா நல்லா இருக்கியா? இது அவனுக்கு ஒரு விதமான உணர்வு கொடுக்குது. நம்ம 4 பேர் மதிக்கிறான் மத்தியா, தூரத்துல நம்மளை பார்க்க கை காட்டு போவான், நம்மளை பார்த்தாலே பயப்படுவான். இவர்கள் அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், சமூகத்திலே கேவலமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். இவர்களோடு நட்பு வைப்பதில் நமக்கு என்ன பெருமை? மேய்க்கிறது பன்னிக்குட்டி, அந்த பன்னிக்குட்டியை வச்சு நமக்கு பெருமை கேட்குதா? கஞ்சா போதையிலே மாட்டி இருப்பவன் இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா, நட்பு வச்சா, அவன் என்னமோ தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறான். நமக்கு அவரு தெரியும், நமக்கு இவரு தெரியும். இவருடைய ஒத்துழைப்புகள் எல்லாம் படைத்த ரப்பு இடத்துல விடுபடுமா? பேச முடியுமா? சமூகத்தினுடைய நிலை, அவர்களை உயர்த்தி பார்க்கிற நிலை, மட்டமான குணாதிசயம் கொண்டவர்கள். நண்பன் நம்பி நீங்க ஒரு மணி நேரம் தனிச்சிருக்கிறத கூட உத்தரவாதம் கிடையாது. எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அவன் கையில கத்தி ஒண்ணு கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க எதிர்த்து பேசினா உன் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இது அவன் திட்டம் போட்டு பண்றது இல்ல. போதை ஏறுச்சுன்னா மூளை செயல் இருக்கிறது. இத்தகையவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அவர்களை மார்க்கத்தின்பால் கொண்டு வர வேண்டும், ஒழுக்கத்தின்பால் அழைத்து வர வேண்டும். அது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய உணர்வு. ஒரு வகை இவங்களை மீட்டெடுக்கிறது. 2வது வகை ஒண்ணு இருக்கு. நம் சமூகத்துல ஒரு பழக்கத்தை, கஞ்சாவை பத்தி பேசணும், போதையை பத்தி பேசணும், மதுவை பத்தி பேசணும்னா மதுவினுடைய தீமைகள் ஜும்மாவில பேசுறனாலையோ, திருமுறை பிரச்சாரத்துல பேசுறனாலையோ அது நின்று விடாது. ஏனென்றால் இந்த உலகம் போதை வயத்தால் தான் சூழப்பட்டிருக்கிறது. அத்துன்யா லஹுவும் வலைபுன், இந்த உலக வாழ்க்கை வீணானதையும் விளையாட்டையும் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நாம் என்னத்தான் பிரச்சாரம் பண்ணாலும் அவனுக்கு அதுலதான் ஈர்ப்பு அதிகம், அந்த பக்கம் தான் போவான், அப்படிதான் ஈர்க்கப்படும். அப்ப இவர்களை இரு வேறாக, இரு கூறுகளாக பிரித்து நல்வழிப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம் நம் சமூகத்தினிடத்துல, நம்மிடத்துல இருக்கு. 2ஆ பிரிச்சு பாருங்க. ஒன்று,
இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற நிகழ்கால சமூகம், இந்த இளைஞர்கள், இவர்களை எப்படி மீட்டெடுப்பது? அவர்களுக்கு நல்லுபதேசங்களை வழங்க வேண்டும், அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். சத்தியத்தை நல்லதை சொல்றது ஒண்ணு, தீமையை தடுக்கிறது ஒண்ணு. அதுல கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காதவனை, கொஞ்சம் கூட ஒத்துழைக்காதவனை அப்புறப்படுத்தி பார்க்க வேண்டும். அவர்களை மதிப்பதையும் அவர்களை பார்த்தால் அவர்களுக்கு மரியாதை வழங்குவதும் பெரும் குற்றம் நினைக்கிறேன். ஆபத்தானவர்கள், அவர்களால் பல பேர் கெட்டு போறான். அவனுடைய வாழ்க்கை சீரழியுது. அவனுடைய தாய் தந்தையுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவனுடைய சகோதரிகளுடைய கற்புக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயல்களை செய்கிறார்கள். உணர்த்தும். எல்லாரையும் இப்படிப்பட்டவன் சொல்ல வரல, ஆனால் அந்த குணத்திற்குரிய பண்பு அது. போதை என்பது அப்படி ஒரு கேடுகட்ட செயலை ஊக்குவிக்கக்கூடியது. அப்போ இது ஒரு வகை. இந்த பிரச்சனையில மாட்டிருக்கிறான்ல, அவனுக்கு நாம இதைத்தான் பண்ண முடியும். இதுல ஒரு 20% 30% மீண்டு வர வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இதுல விஷயம் என்னன்னா, இப்படி மாட்டிக்கொண்டு இருப்பவர்களை விட அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க 5வது 6வது 8வது 9வது படிக்கிற பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை பாதுகாக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு தர்த்தீபு கொடுக்கணும், மார்க்கத்தை போதிக்கணும், அவங்களுடைய ஷெட்யூலை டைட் பண்ணணும். இன்னைக்கு என்னன்னா, ஒரு தந்தை ஒரு ஆண் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும்ன்றதுக்காக உழைக்கிறான். உழைச்சிட்டு வீட்டுக்கு வரான், அசதியில படுத்துறோம், தூங்கிறோம். மனைவிமார்களை நான் குறை சொல்லல. பெண்கள் வீட்டுல உள்ள வேலையை பாக்குறீங்க, துணி துவைக்கிறதுல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, பாத்திரம் கழுவுறதுல இருந்து, வீடை பெருக்கிறதுல இருந்து, அம்புட்டு வேலையும் பாக்குறீங்க. உங்களுக்கு அசதி இருக்கும், மறுக்கல. இப்படி 2 பேரும் அசதின்னு போனா புள்ள தான் வசதிக்கு வளர்றோம். காலைல எந்திரிக்கிறது 7 மணி 8 மணி எந்திரிச்சவன ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறான், போறான். ஸ்கூல் விட்டு வந்தவொடனே போனை தூக்கி நோண்டான், அல்லது பசங்களை விளையாட போயிடுறான், தெரு சுத்துறான், வரான், நைட்டு வந்து படுத்துறான். இதான பையனுடைய ரொட்டீன். சனி ஞாயிறு ஸ்கூல் விடுமுறை கிடைச்சா காலையில சுத்துறான், எங்க இருக்கிறான் தெரியாது, சாப்பிட வருவான், சாப்பிட்டு உடனே பறந்துருவான். அதோட திரும்ப சாயங்காலமும் நைட்டோ வருவான், வீட்டுல வந்து அழைஞ்சிட்டு போயிடுவான். ஞாயிற்றுக்கிழமை பசங்களோட வெளியே போறோம், விளையாட்டு அது இது ஏதோ சவரி காலையானா கச்சேரி வந்தா அந்த மாதிரி நம்ம போயிட்டு வருவோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையா இருக்கு. இது வாழ்க்கை கிடையாது. ஆடு மாடு கழுத குதிரை கூட இப்படி வாழ்ந்துட்டு போயிடும். போற போக்குல வாழ்றது. நெறிமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை அவனுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறோமா? ஒரு பெற்றோர் என்பவர்கள் இதை உணர்ந்தான செயல்படணும். என் புள்ள, என் குடும்பம், இவன் ஃபியூச்சர்ல எப்படி வரணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு டியூஷன் அனுப்பினா மட்டும் போதாது, அவனுடைய மனநிலையை சீர்படுத்தணும். காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், காலையில உன்னுடைய பணிகளா இதை நீ முடிக்கணும். ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போற, ஸ்கூலை விட்டு வர, வந்த தொழுகையை நிறைவேற்று. உனக்கு விளையாடுறதுக்கு நான் ஒரு டைம் தரேன். இந்த டைம்ல நீ விளையாடணும்னா இந்த டைம்ல எனக்கு இதெல்லாம் நடக்கணும். ஓதுறது கொஞ்ச நேரம், படிக்கிறது கொஞ்ச நேரம், தூங்குறதுக்கு முன்னாடி தொழு. நான் சொல்லக்கூடியதை நீ செஞ்சனா நீ கேட்கக்கூடியதை நான் செய்வேன். அவன் என்ன கேட்கணும்ன்றத நாம நிர்ணயிக்கணும், அவனுக்கே தெரியாம. நீ கேட்கறது கேளுப்பா, நான் செய்யறேன் அப்படின்னா எனக்கு போன் வேணும், நெட் பேக் வேணும், சிம் கார்டு வேணும், அப்படிதான் கேட்பான். அவன் என்ன கேட்கணும்ன்றத கூட நான் உருவாக்கணும். இதுல ஏதாவது சூஸ் பண்ணப்பா, நான் அவனுக்கு தரப்பா. அவன் நினைப்பான், அப்பா நம்ம கேட்கற செய்யறாரு அப்படின்னு. இதெல்லாம் நம்ம அவனை ஏமாத்துறதுக்கு செய்யல, நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு ஷெட்யூலை உருவாக்கும். அவனுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம். இப்படி இருக்கும்போது தன் வாழ்க்கையை தனக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டு பயணிப்பான். அவனுடைய வாழ்க்கையை நாம் நெறிமுறைப்படுத்தவில்லை என்றால் இன்றைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருப்பதை போன்று வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளும் அந்த போதையிலே வீழ்வார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த போதை பொருட்களிலிருந்து, போதை வஸ்துக்களிலிருந்து மீண்டு வர வேண்டும். தொழுகை தான் இவர்களை நல்வழிப்படுத்தும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை உங்களை மானக்கேடான விஷயங்களை விட்டும், அசிங்கமான விஷயங்களை விட்டும் தடுக்கும். ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வழிகாட்டணும்ன்றத முழுசா நம்மளால ஒரு உரையில சொல்லிட முடியாது. ஷார்ட்டா சொல்லியாச்சு. அவனுடைய ஷெட்யூலை கரெக்ட் பண்ணுங்க, அவனுடைய வாழ்வியல் முறைகளை அலைன் பண்ணுங்க. நீ இப்படி எல்லாம் இரு, இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துரு, கூடயே வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம் சொல்லல, வாட்ச் பண்ணணும் தான்.
வேலை இருக்கும், நமக்கும் சில ஆசா வாசனைகள் அசைகள் இருக்கும். ஒரு செட்டப் பண்ணி கொடுத்து அவன் பாட்டு அந்த ரூட்ல போறான், அவன் வாழ்க்கை அமைய போகுது. இதை கூட நான் செய்ய மாட்டேன், இதை கூட நான் கண்காணிக்க மாட்டேன் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன் நிச்சயம் இதை பற்றி கடுமையான கேள்விகளை மறுமையில மரத்துல கேட்பான். கடுமையான கேள்விகளுக்கு ஆளாகும். திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தி அதை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். பெண் குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான். நான் ஏற்கனவே பல முறை இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். உயிரோடு கொல்லப்பட்ட பெண் குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பான், உன்னை யார் கொன்றது கேட்க மாட்டான். எந்த காரணத்திற்காக குத்திலத் நீ கொல்லப்பட்டாய், என்ன காரணத்திற்காக கொல்லப்பட்டாய்? அந்த குழந்தை சொல்லும், பெண்களை தீட்டாக பார்த்தார்கள், பெண்களை சீட்டாக பார்த்தார்கள், அவமானமாக பார்த்தார்கள், அசிங்கமாக பார்த்தார்கள், வரதட்சணை கேட்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியானது. இவற்றை எல்லாம் பார்த்து பயந்த என்னுடைய தாயும் தந்தையும் என்னை கள்ளிப்பால் ஊற்றிக் கொண்டார்கள், அரிசியை வைத்துக் கொண்டார்கள், உயிரோடு குறைத்தார்கள், கருவிலையை கிடைத்தார்கள். அந்த காரணங்களை செய்த அத்துணை பேரும் குற்றவாளியாக நிற்பார்கள். வரதட்சணை கேட்ட, வாங்கின, கொடுத்த, எழுதின, சப்போர்ட் பண்ண, ஆதரவு கொடுத்த, பெண் குழந்தைகளை இழிவாக பார்த்த, பேசிய, நினைத்த அம்புடு பேரும் குற்றவாளி. ஒரு புள்ள கொல்லப்பட்டா கூட. அதே போன்றுதான் போதை தலைவிரித்து ஆடுகிறது என்றால், அந்த காரணத்தினால் இந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது என்றால், எந்த காரணத்திற்காக இந்த குடும்பங்கள் சீரழிந்தது, இத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டது, எல்லாம் பார்ப்பான். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கட்டுக்கோப்பு இல்லை, அவரிடத்துல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை. போற போக்குல வாழ்ந்தோம், அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிறான், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு வாழ்ந்தோம். பிள்ளைய பெற்றோம், நாங்க படிக்க வச்சோம், அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், சொத்து சுகம் சேர்த்து கொடுத்தோம், நல்ல பொண்ணா பார்த்து கட்டி கொடுத்தோம். இதுக்கு மேல ஒரு தகப்பன் என்ன பண்ண முடியும், ஒரு தாய் என்ன பண்ண முடியும்? வாஸ்தவம் மறுக்கல, ஒரு தகப்பன் தாய் குடும்பத்தில் இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இதுதான் ஒரு தாய் தந்தையினுடைய முக்கியமான பொறுப்பா என்றால் இல்லை என்கிறது இஸ்லாம். வறுமைக்கு அஞ்சி உங்களுடைய குழந்தைகளை கொள்ளாதீர்கள், ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாம் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உணவளிப்பதுதான் ஒரு தாய் தந்தையினுடைய ஆக சிறந்த செயல் என்றால், எத்தனையோ அனாதை ஆசிரமங்கள் இருக்கிறது, எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. பூமியில பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் தன்னுடைய தாய் தந்தை தான் உணவளிக்கிறார்கள் கிடையாது. இன்னைக்கு காலைல பிறந்த குழந்தை அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றணும் இறைவன் பார்த்துப்பான். ஒரு தாய் தந்தையினுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால், நான் மரணித்து விட்ட பிறகு கூட என் பிள்ளையின் மூலமாக எனக்கு நன்மைகள் சேர வேண்டும். மறுமையில் அவன் மரணித்தால் சொர்க்கம் செல்ல வேண்டும். இந்த ரெண்டுக்கான கலையை நான் அவனுக்கு கத்துக் கொடுத்தனா இல்லையா? இதுதான் முக்கியமானது. சொத்து சுகம் வேணும், நான் மறுக்கல. தன் பிள்ளையை அடுத்தவரிடத்துல கையேந்திர நிலையில விட்டுட்டு மரணிக்காதீங்க என்று சொல்லிக்கிறாங்க, மறுக்கல. முக்கியமான ஆயுதம் என்ன? மார்க்க கல்வி. இதை போதிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய சமூகத்தில் இருக்கிற சில குறைகளை பற்றி நாம் பார்த்தோம். இது குறிப்பிட்டு இவரை காயப்படுத்தணும், இன்னார குற்றப்படுத்தணும் என்கிற நோக்கம் எல்லாம் இல்லை. நம் சமூகத்தின் நிலை இது. ஒருபுறம் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பின்தங்கி இருக்கிறோம். வேலை வாய்ப்பு என்று நான் சொல்வது செருப்பு கடைக்கு வேலைக்கு போறதோ, காய்கறி கடை வேலை வச்சிருக்கிறதோ, கறிக்கடை வச்சிருக்கிறதோ இதை நான் பேசல. இதெல்லாம் மட்டமான தொழில்னு நான் சொல்லல. சுய தொழில் சிறந்தது, மறுக்கல. உலகத்துல நம்ம வாழுகிற பகுதிகளில் ஒரு 80% அரசு துறைகளிலும் அரசு பதவிகளிலும் உயர் தொழில் நிறுவனங்களையும் நடத்துகிற பொழுது, அந்த நிறுவனங்களிலே முக்கியஸ்தர்களாக இருக்கும் பொழுது, நம் சமூகத்தார் மட்டும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறார்கள். 100% 1% தான் நல்ல துறையில இருக்கிறான், இல்ல மீதி பேர் இல்ல. அப்ப படிப்பாலும் சிந்தனையாலும் நம் சமூகம் முன்னேற்றம் அடையலன்னு ஒண்ணு.
சரி, உலக கல்வி விஷயத்துல உலகத்துல ஒரு ஆதிக்கத்தை ஒரு அதிகாரத்தை கையில் எடுக்கிற விஷயத்த தான் நம்ம சமூகம் இல்லைன்னு பார்த்தா, ஒரு புறம் மார்க்க சிந்தனை ரீதியாக மறுமையில் வெற்றி பெறக்கூடிய சில முறைகளால் வந்து இருக்கிறதா, ஒழுக்கங்களா இருக்கிறதா, மார்க்க சிந்தனையா இருக்கா, அதுவும் இல்லை. ஏன்? ஒண்ணு பெண்ணால கெட்டு போறான், அல்லது போதை பொருளால அழிஞ்சு போறான். அப்ப நம் சமூகத்தினுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது? ஒண்ணு உலகத்துல போற போக்குல ஏதோ சாப்பிடுறது கிடைக்குதான்னு வாழ்ந்துட்டு போயிருவோம், இப்படி போறான். அதுல முக்காவாசி பேர் என்ன பண்ணிடுறான்? பெண்களால் அழிந்து சீரழிஞ்சு போயிடுறான், அல்லது போதையால் அழிந்து சீரழிஞ்சு போயிடுறான். இப்படி தன்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல, அத்துன்யா லஹ்வும் வ லைபுன், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும்னு. அப்படிதான் இந்த வாழ்க்கை இருக்கு. இன்னமல் அம்ரு வல் மைசர், அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த போதையும் இதுவும் மனிதனுடைய மூளையை கிரங்கடிக்க செய்து அவனை இறை நினைவை விட்டு தடுத்து வருகிறது. அந்த திக்ரில்லாஹ் வ அனி ஸலா, அல்லாஹ்வை நினைக்கல, தொழுகை விட்டு திரும்ப போடுறான். அப்ப இவர்களை, இது போன்றவர்களை நெறிமுறைப்படுத்த வேண்டும். எப்படி நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்திற்கு நமக்கு தெரிஞ்ச சில பிள்ளைங்களை பார்க்கிறோம். காலையில 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு அந்த காலையில எந்திரிச்சு பிரீத்திங் பயிற்சி எல்லாம் பண்ணி தொழுது குர்ஆன் வசனங்களை ஓதிட்டு அதுக்கப்புறம் பிராக்டிஸ்க்கு போய் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தன் வேலைகளை செஞ்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துல திரும்ப வந்தவொடனே திரும்ப ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு ஓடுறான். போயிட்டு வந்த பிறகு திரும்ப கொஞ்ச நேரம் ஓதி பார்க்கறான், ஸ்கூல் படிக்கிறான், தூங்குறான், மறுநாள் காலைல எந்திரிக்கிறான். சனி ஞாயிறுகள்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தப்படுது. அப்ப நம்ம சமுதாயத்துல குறைவா இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டுறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல நம்ம பிள்ளைங்க இல்ல. நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, தற்காப்பு கலைகள் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல. உடல் மீது செலுத்த வேண்டிய அக்கறைகளை செலுத்துறது இல்ல. நாம இருக்கிற பகுதிகளில் ஆங்காங்க ஒரு கராத்தே ட்ரைனிங்கோ, ஒரு குங்ஃபு ட்ரைனிங்கோ, அல்ல ஒரு டேக்வாண்டோ மாதிரியான பயிற்சிகளோ, ஒரு ஃபுட்பால் கிளப்போ, ஒரு கிரிக்கெட் கிளப்போ, இந்த மாதிரியான இது இருந்துச்சுன்னா, இவன் சும்மா உட்காந்து மீடியம் பத்த வச்சுட்டு செவத்து மேல உட்காந்துக்கிட்டு ஊரு கதை உறவு கதை பேசிக்கிட்டு போற வர பெண்களை சீண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்க போய் 4 பயிற்சி எடுக்கும் பொழுது அவனுக்கு புரியும் மற்றவர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமா கிடைக்கிற கோட்டா ஒருத்தன் வாழ்க்கையை எப்படி மாத்தி இருக்குது, டிசிப்ளினை கத்துப்பான், நல்ல நட்புகளை உருவாக்குவான், அவனுடைய நேரம் நெறிமுறைப்படுத்தப்படும். அந்த மாதிரியான ஒரு சில வாய்ப்புகளை நம் பிள்ளைகளுக்கும் நம்ம உருவாக்க வேண்டும். அடுத்த ஜெனரேஷன் இப்படி பாதுகாக்கப்படணும். அவனுடைய தற்காப்புகளை தெரிஞ்சிருக்கணும், உடம்ப கட்டமைப்பா வச்சிருக்கணும், மார்க்கத்தோட வாழணும், நீ நல்லவனா வாழணும், டிசிப்ளினா வாழணும். இப்படி நிறைய பிள்ளைகள் நான் பார்த்தோம். ஒரு பிள்ளை கராத்தேல, ஒரு பிள்ளை குத்து சண்டையில, ஒரு பிள்ளைங்க இப்போ பாண்டிச்சேரி பக்கத்திலே நல்ல நேஷனல் லெவல்ல போய் நல்ல அவார்ட்லாம் வாங்கியிருக்குது. ஆனா அவங்களுடைய படிப்பு சந்தேகமா இருக்கு, படிக்க வைக்க முடியல. குடும்பம் வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிற குடும்பம். அப்ப இந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல ஆங்காங்கே சில முத்துக்கள் இருக்கு. அவங்களை கண்டெடுத்து நம்மால் என்ற உதவிகள் அப்படிப்பட்டவங்களுக்கும் செய்யணும். வா, நீ முன்னுக்கு வா, முன்னால முன்னே சாதனை பண்ணு, நான் தரேன், நான் உதவுறேன், இல்ல வா எனக்கு தெரிஞ்சாட்கள் நான் கூட்டு போய் காட்டுறேன், இவங்க மூலமா வாழ்க்கையில முன்னேற முடியும். இந்த மாதிரியான நபர்களை நம்ம பிள்ளைங்களுக்கும் உதாரணம் காட்டணும். எவ்வாறு வருமானத்துக்கு வழி இல்லை, அப்ப கஷ்டப்படுறான், ஆனா அந்த புள்ள அதை உணர்ந்து எப்படி போறான். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறான், 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறான். இதுதான்டா வாழ்க்கை. வாழ்க்கைக்காக எப்படி அவனுக்கு அது போர் அடிக்கல, அது அவன் சுமையா எடுக்கல. ஒரு பக்கம் இலக்க நோக்கி ஓடுறான், ஒரு பக்கம் ஆரோக்கியமா இருக்கிறான், சகலமும் அடைகிறான். இப்படி நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்க நெறிகளோட, மார்க்க நெறிமுறைகளோட, உடல் கட்டமைப்புகளோட ஒரு நெறிமுறைப்படுத்தணும்னா இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம ஊர்ல இருந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து அகலும். அதற்கு முயற்சி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.